நம்ம வீட்டை தினமும் சுத்தம் பண்ணி வைப்போம். அழகா பொருட்களை அடுக்கி வைப்போம். வீட்டுக்கு நல்ல வாசனை வரணும்னு பார்த்துப்போம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நம்மில் நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம். நம்ம வீட்டுக்குள் மலக்குகள் வருகிறார்களா? ஒரு நாள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டை பற்றி யோசிக்கிறார். என்னோட வீடு சுத்தமாயிருக்கு, நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை பற்றி எதை எச்சரித்திருக்காங்க? அப்போதுதான் ஒரு முக்கியமான ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் ஹதீஸில் வருகிறது. நாய் அல்லது உருவப்படங்கள் இருக்கும் வீட்டிற்குள் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். இதை கேட்டதும் உடனே பயப்பட வேண்டியதில்லை. மாறாக, என்னுடைய வீட்டில் இந்த விஷயம் இருக்கிறதா என்று நம்மையே ஒரு முறை சுயபரிசோதனை பண்ணிக்கணும். குறிப்பாக வீட்டில் வைக்கப்படும் உருவப்படங்கள் பற்றியும் நாயை பற்றியும் இந்த ஹதீஸில் எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் போன்ற விஷயங்களுக்கு அறிஞர்கள் விரிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி எச்சரித்திருக்கிறார்களோ அதை அலட்சியப்படுத்தாமல் இருப்பது. ஒரு வீட்டில் பணம் நிறைய இருக்கலாம், அழகான பர்னிச்சர் இருக்கலாம், பெரிய டிவி இருக்கலாம். ஆனா அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதா? தொழுகை நடைபெறுகிறதா? அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதா? நல்ல வார்த்தைகள் பேசப்படுகிறதா? இதுதான் நம்ம உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வீடு ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது. அது நம்ம குடும்பத்தோட ஈமான் வளர வேண்டிய இடம். அதனால இன்று இரவு வீட்டுக்குள் போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு நம்மையே கேட்டு பார்ப்போம். என்னுடைய வீடு எப்படி இருக்கு? அல்லாஹ்வை நினைக்கும் வீடா? குர்ஆன் ஓதப்படும் வீடா? தொழுகை நடைபெறும் வீடா? அல்லாஹ் நம்முடைய வீடுகளை பரக்கத் நிறைந்த வீடுகளாகவும் அமைதியும் ஈமானும் நிறைந்த வீடுகளாகவும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டில் குர்ஆன் ஓதுவது, தொழுகை செய்வது, திக்ர் செய்வது தினமும் நடக்குதா? அல்லது இதை இன்னும் அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க.